சக்தி ஜோதிட குழு சான்றோர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் சக்தி சோமையாவின் அநேக நமஸ்காரங்கள். இதுவரை நாம் 10ஆம் பாவகம் வரை பார்த்துள்ளோம். இன்று 11வது பாகத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த 11ஆம் பாவம் என்பது லாபஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் மூத்த சகோதரர்களை பற்றியும் இளைய தாரத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக அமைகின்றது. அவைகளை பற்றி சில விவரங்களை தந்ததன் பின் அவைகளை பற்றி பார்ப்போம். வாழ்க்கையில் உயர்வில் மகிழ்ச்சியும் மமதையும் அடக்கமும் ஆசையும் துன்பமும் ஏற்ற தாழ்வுகளும் அதிசய நிகழ்ச்சிகளும் மனித வாழ்வில் அன்றாட அனுபவமாக உள்ளது. அவசரத்தில் அதிர்ஷ்டம் பெற்று வாழ்வில் உயர்வடைந்தவர் பலரும் உண்டு. மரத்தின் உச்சியில் நின்று கொண்டு இந்த உலகமே தனக்கு கீழ் உள்ளதென்று மமதையில் கைகொட்டி சிரிக்க முற்படுபவன் ஒருவனின் நிலையை சற்று கற்பனை செய்து பார்ப்போம். ஆர்ப்பாட்டமில்லாத மனிதனின் மகிழ்ச்சி நிலையானது. உயரே செல்ல செல்ல அடக்கமும் அமைதியும் அவசியமாகிறது. உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் சிக்கனம் தேவைப்படுகிறது. அதிக ஆர்ப்பாட்டம் அவனவன் அதிர்ஷ்டத்திற்கு கேடு விளைவிக்கும். ஆனால் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாய் இருந்ததாய் சரித்திரம் இல்லை. உயர்வை பெற்று ஆனால் நிரந்தர மகிழ்ச்சியற்ற இந்த மானிட பிறவி பரிதாபத்திற்குரியது. இப்பூவுலகில் மிகவும் அதிசயத்தக்கது ஒன்று உண்டு. கோடான கோடி மானிட பிறவிகள் உள்ள இந்த பூமண்டலத்தில் தினமும் இறந்து போகின்றவர்களின் எண்ணிக்கையை கண்கூடாக காணும் மனிதன் தான் மட்டும் சிறப்புடன் வாழ வேண்டுமென்று நீண்ட காலம் உயிருடன் இருக்க வேண்டும் என பிடிவாதமாக ஆசை கொள்வது ஆச்சரியமில்லையா? நிச்சயமாய் தற்கால மனிதன் 200 ஆண்டுகள் உயிர் வாழப் போவதில்லை. குறுகிய காலம் மனிதனின் வாழ்வில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நினைத்து பார்த்தால் எல்லாம் மேடை நாடகம் என்று தோன்றும். மனித வாழ்வின் பல்வேறு கோணங்களை ஆராயும் தங்களின் பணி மனித வாழ்வின் எந்த ஒரு அங்கத்தையும் விடாமல் அலசி பார்ப்பது என்ற கடமைக்கு உட்பட்டது. ஜனனம் முதல் 10வது பாவகம் முடிய ஆராய்ந்த நாம் 11வது பாவகத்தையும் இப்பொழுது ஆராய்வோம். 11வது பாவகமானது ஒரு ஜாதகரின் சுபயோக பலன்களை, வாழ்வில் அவர் பெறும் லாபங்களையும் நிலபுலன்களையும் பெறும் நல் யோகத்தையும் மூத்த சகோதரர்களையும் இளைய தாரத்தையும் தெளிவாக தெரிவிக்கக்கூடிய ஸ்தானம். லக்னத்தை ஆராய்ந்த முறைப்படியே 11வது பாவகத்தையும் 10 விதமாக சோதனைகள் செய்து கொள்ளுங்கள். நவாம்ச சக்கரத்தையும் ஆராய்ந்து கிரக வலுவையும் உறுதி செய்து கொள்ள தவறிவிடாதீர்கள். ஒரு ஜாதகத்தில் லாபத்தை பற்றி நிர்ணயம் செய்வது 11வது இடமும் அந்த இடத்திற்கு அதிபதி நின்ற நிலையும் 11வது பாவகத்தில் நின்ற கிரகமும் 11வது இடத்தையும் அதன் அதிபதியை பார்த்த கிரகமும் தான் என்னென்ன பலன்களை ஏற்படுத்தும் என்பவற்றை தெளிவாக எடுத்து கூறக்கூடிய ஸ்தானமாகும். இந்த 11ஆம் இடத்தின் அதிபதி சந்திரனாகி, அதாவது கன்னியா லக்னத்திற்கு சந்திரனாகி, அந்த சந்திரனை குரு பார்த்திருந்தால் இந்த ஜாதகர் நிறைய நிலபுலன்களை பெற்று நல்ல பாக்கியவானாக இருப்பார். அதாவது நில சம்பந்தப்பட்ட தொழில்களெல்லாம் செய்து பெரிய பாக்கியவானாக இருப்பார். 5ஆம் இடத்து அதிபதியும்
11ஆம் இடத்து அதிபதியும் ராகுவும் கூடி 5ஆம் இடத்தில் நின்று 8ஆம் அதிபதி நாளில் இருக்க பெற்ற ஜாதகர்கள் பிறருடைய சொத்தினை பெற்று திடீர் பணக்காரர் ஆகிவிடுவார். அதுபோலவே மிதுன லக்னத்திற்கு சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்று இருந்தால் அவர்கள் போட்டி பந்தயம் என்ற ஸ்தானாதிபதியாகிய 6ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் லாபஸ்தானாதிபதியாகிய 11ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நின்றால் இந்த ஜாதகர் திடீர் பணக்காரர் யோகத்தை பெறுவார். சிம்ம லக்னம், மிதுனத்தில் புதன் சனி இணைவு, ரிஷபத்தில் 2 கிரகங்களும் கன்னியில் 2 கிரகங்களும் என சுபகிரக சேர்க்கை, விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி என்ற அமைப்பை கொண்ட ஜாதகர் பந்தயங்களில் வெற்றி பெற்று சுபயோகம் உடையவராக இவர் துணிந்து சூதாட்டத்திலும் முதலீடு செய்து பெரிய லாபங்களை பெறுவார். 11ஆம் இடத்தில் சுபகிரகம் ஒன்று ஆட்சியோ உச்சமோ பெற்று 11க்கு 11ஆம் இடமாகிய, அதாவது லக்னத்துக்கு 9ஆம் இடத்தில் சுபகிரகம் ஒன்று இருந்தால் இந்த ஜாதகரின் மூத்த சகோதரர்களால் மேன்மை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். 6ஆம் இடத்து அதிபதியும் மற்றும் 11ஆம் இடத்து அதிபதியும் 3, 4, 5, 6, 10 ஆகிய இடங்களில் நின்றால் இத்தகைய ஜாதகர்கள் லாட்டரி சீட்டு, அதாவது பரிசு சீட்டு விற்பனை செய்து லாபம் பெறுவார்கள். சில சமயங்களில் சிறு தொகையும் பரிசு சீட்டில் பரிசாக பெறும் யோகமும் பெறுவார்கள். அதனால் மிகுந்த முன்னேற்றமடைந்து வாழ்வில் சிறப்பாக இருப்பார்கள். 11ஆம் இடத்தில் சந்திரனும் புதனும் இணைந்து நின்று 11ஆம் இடத்து அதிபர் பலம் பெற்று இருந்தால் இந்த ஜாதகர் சூதாட்டத்தின் மூலம் பொருளை ஈட்டுவார். 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருந்து அவர் வலுவுடன் இருக்க பெற்று 11ஆம் இடத்து அதிபதியின் தொடர்பு கொண்டு இவர்களை பாபகிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் இந்த ஜாதகருக்கு குதிரை பந்தயம், லாட்டரி சீட்டு, அதாவது பரிசு சீட்டின் மூலமாக தனம் வாய்ப்புகள் ஏற்பட்டு பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பார். 11ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று அந்த கிரகத்திற்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் நின்றால் இந்த ஜாதகர் யோககாரகர் தான். தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை செல்வ சுகத்திலேயே கழிப்பார். 11ஆம் இடத்து அதிபதி லாபாதிபதியாகிய 11ஆம் இடத்து அதிபதியாகிய லாபாதிபதி சூரியனாக இருந்து அந்த சூரியனுடன் சந்திரன் இணைந்து நின்றாலோ அல்லது சூரியன் சந்திரன் பார்த்தாலோ ஒருவர் பார்த்து கொண்டாலோ இந்த ஜாதகர் தனலாபம் உடைய யோககாரகராக விளங்குவார். 11ஆம் இடத்து அதிபதி சந்திரனாக இருந்து இந்த சந்திரனை குரு பார்த்து 11ஆம் இடத்து அதிபதி நின்ற வீட்டிற்குரிய இவர் கேந்திரத்தில் நின்று அவரை சுபகிரகங்கள் பார்த்தால் இந்த ஜாதகர் முயற்சி செய்யாமலேயே பெரும் சம்பத்து இவரை தேடி வந்து அடையும். 6, 8, 12ஆம் அதிபதிகள் இவர்கள் மூவரும் ஒன்று கூடியோ அல்லது இதில் ஏதேனும் ஒரு கிரகமோ 11ஆம் இடத்தில் நின்று 11ஆம் இடத்தை பாவகிரகம் ஒன்று பார்த்துவிட்டால் இந்த ஜாதகர் ஆரம்பித்து எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அவர் வெற்றி பெற முடியாது. எந்த காரியமும் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்தில் இணைந்து சுபபலம் பெற்றால் செல்வ சிறப்பும் சீரும் சிறப்புமாக இந்த ஜாதகர் விளங்குவார். 5, 2க்குரியவர்களோ அல்லது 5, 11க்குரியவர்களோ
பரிவர்த்தனையாகி இருந்தால் இந்த ஜாதகருக்கு திடீர் பணப்பிராப்தி ஏற்படும். 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் பொன், நவரத்ன விற்பனை இவற்றின் மூலமாக, 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் மாமிச வகை, அதாவது அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாமிச வகைன்னா நான் வெஜிடேரியன், இந்த மாதிரி பொருட்களை விற்று பாவத் தொழில்கள் புரிந்து நல்ல லாபம் அடைவார்கள். 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பிறருக்கு கடன் கொடுத்து அவர்களை இம்சித்து பிறர் பொருளை அபகரிக்கும் தொழிலும் செய்வார்கள். 11இல் புதன் இருந்தால் சிற்பம், ஓவியம், புரோகிதம், ஜோதிடம் ஆகியவற்றில் இத்தகைய ஜாதகர் பெரும் பொருளை ஈட்டுவார்கள். இதனால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும். ராகு மற்றும் கேது சுபர் வீட்டிலிருந்து பலம் பெற்றால் 11ஆம் இடத்து அதிபதியின் தசையில் ராகு அல்லது கேது புத்திகளில் திடீர் தனவரவு ஏற்பட்டு பெரிய செல்வந்தராவார்கள். 11ஆம் அதிபதியின் திசையில் 6ஆம் இடத்து அதிபதியின் புத்தியில் அல்லது 6ஆம் இடத்தவர் தசை 11ஆம் இடத்தவர் புத்தியில் பரிசுச்சீட்டு, லாட்டரி, குதிரை பந்தயம் அல்லது பாப சம்பாத்தியத்தில் இத்தகைய ஜாதகர்கள் நிறைந்த தன வரவு ஏற்படுத்தி கொடுப்பார். தாங்கள் முக்கியமான விதியை தெரிந்து கொள்ளுதல் நல்லது. அதாவது மிதுன ராசியில் சுபகிரக சேர்க்கை அல்லது பார்வை பெற்று தீய கிரகங்களின் தீண்டுதல் இல்லாமல் இருந்து 10ஆம் இடத்தில் பாப கிரகங்கள் நின்றிருந்தால் இதுபோல் உள்ள ஜாதகர் போட்டி, பந்தயம் ஆகியவற்றில் விருப்பமுடையவராக இருப்பார். இதன் மூலமாக திடீரென பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் உடையவராக இருப்பார். போட்டி பந்தயங்களில் வெற்றியை நிர்ணயிப்பவர் 6ஆம் இடத்து அதிபதி தான். 11ஆம் இடத்து அதிபதியோ லாபத்தை எடுத்துரைப்பவர். எனவே 6ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் நல்ல அமைப்பு பெற்றுவிட்டால் போட்டி பந்தயங்களில் பெரும் தனவரவு ஏற்படுத்தி பெரிய செல்வந்தராக விளங்குவார். இதுவரை 11ஆம் இடத்தில் பார்க்கின்ற கிரகம், அவருடன் சேரும் கிரகங்கள் அவைகளை பற்றி பார்த்தோம். இனி 11ஆம் இடத்து அதிபதியானவர் ஒவ்வொரு ஸ்தானங்களில் இருந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11ஆவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்திலேயே இருந்தால் பெரிய படிப்பாளியாகவும் வாக்குவன்மைகளை பெற்றவர்களாகவும் சாதுரியமாக பேசும் குணத்தையும் பெற்றிருப்பார்கள். எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் நல்ல லாபங்களை பெறுவார்கள். குடும்பம் செல்வாக்குடனும் செல்வத்துடனும் விளங்கும். மூத்த சகோதரர்கள் நல்ல சுக சௌகரியங்களுடன் இருப்பார்கள். லக்னத்திற்கு 11ஆவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 2இல் இருந்தால் சட்டம் பயின்றவர், அதாவது வழக்கறிஞர்களைப் போலும் நல்ல வருமானம், லாபங்களை பெறுவார்கள். கௌரவங்களும் செல்வாக்கும் அதிகார தோரணையும் இவர்களிடம் இருக்கும். லக்னத்திற்கு 11ஆவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 3ஆவது வீட்டில் அமர்ந்திருந்தால் மூத்த சகோதரிகள் நல்ல அந்தஸ்துடன் இருப்பார்கள். சகோதரர்களின் ஆதரவு இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். லக்னத்திற்கு 11ஆவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 4இல் அமர்ந்திருந்தால் குடும்பம் பூரண பலத்துடன் விளங்கும். பணி ஆட்களுடனும் செல்வாக்குடனும் விளங்குவார்கள். தெய்வீக வழிபாடுகளும் நேர்வழிகளிலும் செல்பவர்களாக இருப்பார்கள். தாய் வழி ஆதரவை பெற்றிருப்பார்கள். லாபங்கள் அதிகமாகவே ஏற்படும். பூமி, கட்டிடங்கள்,
வண்டி வாகனங்கள் இவர்களுக்கு நிறையவே அமையும். சந்தோஷத்துடன் குடும்ப வாழ்வை அமைத்து கொள்வார்கள். லக்னத்துக்கு 11வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்திற்கு 5வது வீட்டில் இருந்தால் புத்திரர்களால் பெரிய புகழுடன் இருப்பார்கள். குடும்பம் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள். தகப்பனார் செய்யும் தொழிலை பிள்ளைகளும் செய்து பிரபல செல்வந்தர்களாக விளங்குவார்கள். பெரிய மனிதர்களின் நட்பும் அரசாங்க ஆதரவும் அந்தஸ்தும் முதலியன இவர்களுக்கு கிடைக்கும். செல்வம் செல்வாக்குடனும் குடும்பத்து நல்ல அந்தஸ்துடன் விளங்குவார்கள். லக்னத்துக்கு 11ஆம் வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 6வது வீட்டில் இருந்தால் வரும் லாபங்களை எல்லாம் கடன்காரர்களுக்கு கொடுக்கும்படி நேரிடும். செய்தொழில் சத்துருக்கள், வஞ்சகர்கள், எதிரிகள் இருப்பார்கள். கடன் அதிகமாகும். சஞ்சலம் நிறைந்திருப்பார்கள். எந்த தொழிலிலும் வெற்றி பெற இயலாது. லக்னத்துக்கு 10வது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு 7இல் அமர்ந்திருந்தால் மனைவியின் மூலம் அதிர்ஷ்ட பாக்கியங்களை அடைவார்கள். திருமணம் ஆன நாள் முதல் பிரபல யோகங்களுடனும் செல்வம் செல்வாக்குடனும் விளங்குவார்கள். லாபங்கள் அமையும். சிற சொத்துக்கள், பால் பாக்கியங்கள், வண்டி வாகனங்கள் சேரும். அரசாங்கத்திலும் பொதுப்பணியிலும் தெய்வீக வழிபாடுகளிலும் சாஸ்திர ஆராய்ச்சிகளிலும் பதவிகளிலும் சிரோபூஷணமாக விளங்குவார்கள். பெரிய கௌரவத்துடனும் வாழ்வார்கள். லக்னத்திற்கு 11வது வீட்டுக்குடைய லாபாதிபதி லக்னத்துக்கு 8வது வீடாகிய அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தால் பற்பல விதமான தொழில்களை செய்ய மனம் ஈடுபடும். ஒரு தொழில் அல்ல, பல தொழில் செய்வார்கள். ஆனால் எந்த தொழிலிலும் நிலை பெற முடியாது. கையில் இருக்கும் செல்வம் போய் சஞ்சலத்துடனேயே காலம் கழிப்பார்கள். மூத்தோர் மரணம் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டாகும். லக்னத்திற்கு 11வது வீட்டுக்குடைய லாபாதிபதியாய கிரகம் லக்னத்திற்கு 9வது வீட்டில், அதாவது பிதா பாக்கிய வீடு, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டில் அமர்ந்திருந்தால் பிதா செய்யும் தொழிலை அபிவிருத்தி செய்து பெரிய லாபங்களை பெறுவார்கள். புத்திரர்களால் குடும்பம் நல்ல முன்னேற்றம் பெறும். பூமி, காணி, கட்டிடங்கள், மாடு, கன்று, பால் பாக்கியம் விருத்தியாகும். வண்டி வாகனம் ஏற்படும். அரசாங்கத்திலும் உயர் நண்பர்களாலும் தெய்வீக அருளினாலும் உயர் பதவிகளை பெறுவார்கள். ஆனந்தத்துடனும் அதிகாரத்துடனும் இவர்களது வாழ்க்கை அமையும். லக்னத்துக்கு 11வது வீட்டுக்குடைய லாபாதிபதி கிரகம் லக்னத்திற்கு 10வது வீடாகிய ஜீவனஸ்தானம், அதாவது ராஜ்யஸ்தானம் என்று சொல்லப்படும் ஜீவனஸ்தானம் இதில் அமர்ந்திருந்தால் கௌரவமான உத்தியோகத்தில் இருந்து லாபங்களை பெறுவார்கள். ஆடம்பரங்களின்றி அமைதியான குடும்பம் அமையும். சுக சௌகரியங்களையும் நிறந்து விழுவார்கள். தெய்வீக வழிபாடு நிறைந்திருக்கும். லக்னத்திற்கு 11வது வீட்டுக்குடைய லாபாதிபதி கிரகம் லக்னத்துக்கு 11வது வீட்டில் ஆட்சியாக அமைந்தால் பெரிய லாபங்களை எதிர்பார்க்க முடியாது. சமபலன்களே ஏற்படும். கௌரவமான குடும்பமாகவும் தெய்வீக வழிபாடுகள் நிறைந்திருக்கும். பிற்காலத்தில் தனவந்தராக விளங்குவார். மூத்த சகோதர சகோதரிகள் நிலையான அந்தஸ்துடனும் சக சௌரியங்களுடனும் இருப்பார்கள். அவர்களுடைய ஆதரவும் சமபலனாகவே இருக்கும். லக்னத்திற்கு 11வது வீட்டுக்குடைய கிரகம் லாபாதிபதி கிரகம் லக்னத்துக்கு 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் பொருள் விரயங்கள் ஏற்படும். கடன் தொல்லைகள், வியாதிகள் முதலியன ஏற்படும். போஜன வசதிகளும் நித்திரை சுகங்களும் இருக்கும். ஆயினும் அமைதி குறைந்தே இருப்பார்கள். இவை அனைத்தும் நின்ற ஸ்தானத்திற்குண்டான பலாபலன்களை சொன்னோம். அதே சமயத்தில் இவர்களை பார்க்கும் கிரகங்களையும் இவர்கள் பெற்ற சாரநாதன்களையும் இவர்கள் இருக்கும் வீடு யாருடைய வீடு என்பதையும் கருத்தில் கொண்டு ஆராய்ந்து பலன்கள் கூற வேண்டும் என்று கூறி
தங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். சக்தி சோமையா. அடுத்து 12ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.